அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்துல 2 கட்சிகளுடைய உள்கட்சி மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. ஒன்று மதிமுக, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. மதிமுகவில் ரொம்ப நாளாவே அந்த உள்கட்சி புகைச்சல் இருக்கு. மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோவனுடைய மகன், அதாவது மதிமுகவோட அடுத்த வாரிசு அவர் தான். அவங்க வாரிசு அரசியலை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் நேற்று இவங்கெல்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் எல்லோருமே இந்த வாரிசு அரசியல்ன்றதுல தான் அடிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் மோதல்ல இருந்து ரொம்ப டீசெண்டாக தப்பிச்ச கட்சின்னு அது திமுகன்னு தான் சொல்லணும். அதை நம்ம அப்புறம் பின்னாடி பேசுவோம். ஸோ மதிமுகவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. விரிசல் கூட அல்லது பிளவு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அந்த கட்சிக்காக மிகப்பெரிய அளவில் உழைப்பை செலுத்தியவர். அந்த கட்சியில் தொடர்ச்சியாக எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சவர். குறிப்பா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, அதாவது சென்னை புறநகர் பகுதி, இங்க இருக்கிற அந்த கட்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியா திகழ்ந்தவர் அப்படின்னா மல்லை சத்யாவை சொல்லலாம். அதே போல அவர் வைகோவுக்கு மிகுந்த நெருக்கமாக இருந்தவர். வைகோவோட வலது கரம் அப்படியே அவரை சொல்லலாம். இன்னொன்னு, இந்த கட்சி ஆரம்ப நாள்ல இருந்து, ஏன்னா நான் அந்த ஆரம்ப நாள்ல இருந்து அந்த கட்சி கூடவே பயணிச்சிருக்கேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் அந்த கட்சியில இருக்கு. அதனால அதை சொல்றேன். அப்போ இருந்தே மல்லை சத்யா மிகுந்த ஒரு பொறுப்பான அந்த கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களின் நம்பிக்கையும் பெற்ற ஒரு இரண்டாம் மட்ட தலைவராக திகழ்ந்தார், செயல்பட்டு வந்தார். அவருக்கும் கட்சியினுடைய அடுத்த வாரிசான துரை வைகோவுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல், மனக்கசப்பு. அந்த மனக்கசப்பு கடைசியில் மல்லை சத்யாவை கட்சியை விட்டு விளக்குற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு ஆரம்பத்தில் இருவரையும் பேட்சப் பண்றதுக்கு வைகோ மிகுந்த முயற்சி பண்ணாரு. ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் இருவரையும் சமாதானப்படுத்தி 2 பேரும் சேர்த்து வச்சார். ஏன்னா இந்த மோதல்ல வைகோ மல்லை சத்யா கூட தான் ஆரம்பத்திலே இருந்தார். மல்லை சத்யாவை தான் சப்போர்ட் பண்ணார். அது துரை வைகோவுக்கு அவ்வளவா பிடிக்கல. அதனுடைய விளைவு என்ன பண்ணாருன்னா, ஒரே அடியா ஒன்று நான் இருக்கணும், இல்லை மல்லை சத்யா இருக்கணும், இந்த முடிவுக்கு நான் கட்சியை விட்டு போறேன், அத்தனை இதுல நான் ரிசைன் பண்றேன், எம்பி போஸ்ட்டை கூட நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ அதிரடியா தெரிவிச்சார். இது ஏன்னா 1000 இருந்தாலும் மகன் ஆச்சே, எப்படி விட்டு கொடுப்பாரு வைகோ. அதனுடைய விளைவு அது இருவரையும் சமாதானப்படுத்த முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த சமாதானங்கிறது தற்காலிகமாக தான் இருந்தது. ஸோ துரை வைகோ இப்போ மல்லை சத்யா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அது வைகோவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு, மல்லை சத்யா கட்சிக்கு எதிராக செயல்பட்டார், வைகோவுக்கு எதிராக துரோகம் செய்தார் அப்படின்ற பழியோட அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. வைகோவுக்கு அவர் துரோகம் செஞ்சாரா இல்லையாங்கிறது வைகோவுக்கே தெரியும். ஆனா வைகோ இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிடிக்காதவங்க, எனக்கு ஆகாதவங்க, என்னை பத்தி தப்பா சமூக வலைதள எழுதுறவங்க கூட மல்லை சத்யா தொடர்புல இருக்காரு. வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்க மதிமுகவுடைய பிரதிநிதி அப்படிங்கிறதே அவர் சொல்றதுல எந்த இடத்துலையும் தன்னை ஒரு தனி போர்ஸா தான் காமிச்சுக்கிறார். மல்லை சத்யாங்கிறதோ நிப்பாட்டிக்கிறாரு. நான் மதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கூட அவர் எங்கேயும் தன்னை சொல்லிக்கிறது இல்லை. குற்றச்சாட்டு, வைகோ வைக்கிற குற்றச்சாட்டு. அதே போல கட்சிக்கு விரோதமாக அவர் செயல்படுறாரு. பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா எதிராக போனாரோ, துரோகம் பண்ணாரோ, அந்த மாதிரி எனக்கு மல்லை சத்யா துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வெளிப்படையா வைகோ அறிவிச்சிட்டார். ஸோ இனி மல்லை சத்யாவுக்கு மதிமுகவில் இடமில்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பார்த்தா மல்லை சத்யாவை கேட்டால் அவர் புலம்புறார். நான் என்ன துரோகம் பண்ணேன், என்ன போய் மாத்தையாவை கூட ஒப்பிடுறாரு, நான் எப்படி அவருக்கு நிழலாக இருந்தேன், 3 முறை உயிரை காப்பாற்றிருக்கேன், என் உயிரை கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன். நான் இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறவங்களெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் இழுத்து பிடிச்சிருக்கேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் ஆதங்கப்பட்டு 2 தரப்பும் அவர்கள் விளக்கங்களை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, மதிமுகவிலேருந்து மல்லை சத்யா விலகிட்டார், அவ்வளோதான். அவர் திமுகவில் சேரலாம், அல்லது மதிமுகவிலே இன்னும் கொஞ்சம் அவருடைய ஆதரவாளர்களை சேர்த்துக்கிட்டு அவர் திமுகவுக்கு போகலாம். ஏற்கனவே திமுகவுக்கு இந்த மதிமுகவிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு முக்கியமானவர், அதாவது அவர் கேண்டிடேட்டாக நிற்க போகிறவர், அவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு, அவரை சேர்த்துக்கிட்டார்
முதல்வர் ஸ்டாலின். கூட்டணி கட்சியிலிருந்து பிரிஞ்சு வர்றவங்கள சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு அவர் வச்சிருக்காங்க. ஆனா மதிமுக தரப்புல இருந்து வந்த உடனே வந்து அவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ மல்லை சத்யாவும் அங்க போய் ஐக்கியமாவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அவரை சேர்த்துப்பாரா அப்படின்னா இப்ப ஏற்கனவே முன்னுதாரணருக்கு சேர்த்துப்பாங்க. மதிமுக இப்போ இதுல உடையிறது வந்து இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே 2-3 முறை வந்து மதிமுக பிளவுபட்டிருக்கு. அங்க இருக்கிற முக்கியமான தலை எல்லாமே வந்து இங்க போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது எல் கணேசன் ஆகட்டும், செஞ்சி ராமச்சந்திரன் ஆகட்டும், நிறைய பேர். அதே போல 3 அதாவது இது வந்து மல்லை சத்தியா போறது இப்ப 3வது முறை அப்படின்னு வச்சுக்கலாம். கட்சியும் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து துடிப்போட இல்லை, பலமாகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த மாதிரி நிலையில மல்லை சத்யா பிரிஞ்சு போறதுங்கிறது மதிமுகவுக்கு ஒரு பிக் ப்ளோ அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது வந்து அவங்களுடைய அந்த சீட்டு பேரம் இருக்கு பாருங்க, அதையே பாதிக்கும். ஏற்கனவே வந்து மதிமுகவுக்கு வந்து 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. இன்னும் கூட வந்து அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மல்லை சத்யா ஒரு கேண்டிடேட்டா தெரிஞ்சார். இப்போ அவரும் இல்லை. இப்போ இந்த மதிமுகன்றது திமுக கூட்டணி விட்டு வெளியே போகுது அப்படின்னு வேற எத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த எதிரில் இருக்கிறவங்க. இப்போ வைகோவை கேட்டால் இல்லை நாங்கள் அப்படிலாம் போக மாட்டோம். அண்ணன் கலைஞருக்கு வந்து நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். நான் இறுதி வரையில் மு.க. ஸ்டாலின் கூட தான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் மு.க. ஸ்டாலினோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இருப்பார். மு.க. ஸ்டாலின் கூட வந்து அவர் வெளியேற்ற மாட்டார். ஆனால் முன்பு போல ஒரு அந்த 10 தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டு உறுதியாக நிற்கிற அளவுக்கான இடத்துல மதிமுக இருக்கான்னா அது வந்து இல்லை. போன தேர்தலுக்கு 6 தொகுதி கொடுத்தாரு. இந்த தேர்தலுக்கு அது 5ஆ குறையுதா 4ஆ குறையுதா அப்படிங்கிறதா வந்து இப்போ கேள்விக்குறி. ஒருவேளை இது கடைசி நேரத்தில் வைகோ ஏற்கனவே கடைசி நேரத்தில் வந்து கிளம்பி வெளியே போய் எதிரணியில் சேர்ந்தவர் தான். அப்படி ஏதாவது சேர வாய்ப்பு இருக்கான்னா, அப்படி சேர்ந்தா அந்த மதிமுகவுக்கு மரியாதை இருக்காது. வைகோ மேல இருக்கிற குறைந்தபட்ச அந்த நம்பிக்கை கூட வந்து போயிடும். அதனால் என்ன சீட்டு கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்வதை தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதுதான் உண்மை. இந்த பக்கம் பார்த்தா பாமக இன்னொரு வாரிசு அரசியலால 2ஆக பிளவுபட்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியில என்னென்ன நடக்குதுன்றது நம்ம அப்பப்போ டைம் டு டைம் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது நடப்பது 2 பேரும், அதாவது அப்பாவும் மகனும், அன்புமணியும் ராமதாசும் ராமதாசும் அன்புமணியும் இனி வந்து ஓரணியில் இருக்கிறது சந்தேகம் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் நானே தலைவராக இருந்துக்கிறேன், நீ செயல் தலைவர் இருப்பான்னு ராமதாஸ் சொன்னார். அதை கேட்கல. 2 பேரும் மாவட்டந்தோறும் போட்டி பொதுக்குழு, போட்டி நிர்வாக குழு, போட்டி செயற்குழு அப்படின்னு தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் தினசரி செயற்குழு கூட்டம், தினசரி பொதுக்குழு கூட்டம், தினசரி நிர்வாக குழு கூட்டம் நடக்கிற ஒரே கட்சி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு ராமதாஸ் நடத்தினா நாளைக்கு அன்புமணி, இன்னைக்கு ராமதாஸ் ஒருத்தர் நீக்கினா நாளைக்கு அன்புமணி அவரை சேர்க்கறது, இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இது சீரியஸாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ காமெடியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக மீடியாவில் வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டென்ட், அவ்வளோதான். தொடர்ச்சியாக பாமக லைம் லைட்டில், அதாவது நியூஸில் இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அது ஒரு காமெடி பீஸா மாறி போச்சு. இப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு காமெடியா மாறிக்கிட்டு இருக்கு. அதனுடைய உச்சமா வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதாவது அந்த கும்பகோணத்தில் நடந்த அவங்க அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இனி அன்புமணி என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அன்புமணி ராமதாஸுங்கிறது தான் வந்து எல்லா இடத்துலையும் அவர் பயன்படுத்துகிற பேர். அதில் அன்புமணிக்கு பின்னாடி ராமதாஸுங்கிறத போடக்கூடாதுன்றார். என் பேச்சை கேட்குறவன் தான் என் பேரை போடணும், நீ எப்படி போடலாம், வேணா இனிஷியல் வேணா போட்டுக்க, வேற என்ன பண்ணுறது, என் மகனா போயிட்டு அதனால இனிஷியலை போட்டுக்க, ராமதாஸ் ஆர் அன்புமணி அப்படி போட்டுக்க, இரா அன்புமணி, இவ்வளோதான் என்னால் போட்டுக்க முடியும். அன்புமணி ராமதாஸ் நீ போடக்கூடாது, என் பெயரை பயன்படுத்தாது, என் படத்தை பயன்படுத்தாதுன்ற அளவுக்கு ராமதாஸ் வந்து இப்போ ஒரு அந்த வெறுப்பின் உச்சத்துக்கு போயிட்டார். இனி வந்து சமாதானமே கிடையாதுடா அவங்க கூட, நீ இனிமேல் வேண்டவே வேண்டாம். இப்போ அடுத்து என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடணும், அவ்வளோதான். அது அந்த அளவுக்கு வந்து ராமதாஸ் வந்துட்டாரு. அதை விரைவில் அவர் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. அங்க இன்னொரு பக்கம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டார் ராமதாஸ். அதாவது அவரு ஒரு வேளை வந்து திரும்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா வந்து ராமதாஸ் இப்படி அறிவிச்ச சில மணி நேரங்களில் அன்புமணி தன்னுடைய அவங்க அப்பாவுடைய தைலாபுரம் வீட்டுக்கு போயிட்டார்.
ராமதாஸ் வந்து அங்க கும்பகோணம் திருவாரூர்ல இருக்கார். அங்க அவர் இருக்கிற நேரத்துல தான் இதை அறிவிச்சார். இதை அறிவிச்ச சில மணி நேரங்கள்ல அன்புமணி தைலாபுரம் வீட்டுக்கு போயிட்டாரு. கேட்டா அவங்க அம்மா அப்பாவுக்கு போனாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் அவர் எதுக்கு போயிருப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சமாதான முயற்சியோட அடுத்த கட்டமா தான் அவர் போயிருக்காரு. அல்லது அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட்டிருக்கலாம். ஏன்னா அது ஃபேமிலி இல்லையா, அக்காவை கொண்டு வராங்களே உள்ள, இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கிறதுனால வந்து போய் அங்க உரிமையை இதை பயன்படுத்தி ஏதாவது வந்து அங்க சண்டை போட்டிருக்கலாம். மீண்டும் வந்து அந்த பேச்சப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு வழியை கூட அவர் பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து எல்லா வகையிலுமே வந்து அன்புமணி பக்கம் வீக்கா இருக்கு. இப்போ இங்க ராமதாஸ் வந்து தேர்தல் கமிஷனுக்கு எழுதின கடிதத்துல மே மாசத்தோட அன்புமணியோட தலைவர் பதவி போயிடுச்சு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் நிறுவனர் தான் எல்லாமே. நிறுவனர் வச்சது தான் சட்டம். நிறுவனர் சொல்றது தான் அங்க எடுப்படும். ஏன்னா அந்த தலைவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய முழு கட்டுப்பாடும் நிறுவனர் கைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நிறுவனர் சொல்றது தான். அந்த அடிப்படையில் அவர் தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதிட்டாரு. இது அன்புமணிக்கு இன்னொரு பக்கம் பெரிய அடி. ஏன்னா சட்ட ரீதியாகவும் பெருசு வந்து ஸ்ட்ராங்கா ஆக பார்க்குது. அந்த பக்கம் கட்சி ரீதியாகவும் வந்து அவரு ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. எல்லா பக்கத்திலுமே வந்து அன்புமணிக்கு அவரு பெரிய முட்டுக்கட்டையா தான் வச்சிருக்காரு. அவரால் ராமதாஸ் பேரை பயன்படுத்தாம அந்த கட்சியை வந்து எங்கேயும் கொண்டு போக முடியாது. சரி, ஒருவேளை வந்து கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ராமதாஸ் பிரிவு, அந்த பக்கம் அன்புமணி பிரிவு உடஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க ராமதாஸ் கிட்ட. அதாவது இந்த கட்சியை உடைச்சு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்னங்க பண்றது அப்படின்னு கேட்கும்போது, தாராளமா பண்ணட்டும், நான் வாழ்த்துறேன், உடனடியாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ராமதாஸ். ஆக தனியா போகட்டும் அப்படின்ற அளவுக்கு கூட அவர் வந்துட்டாருன்னும் போது திரும்ப வந்து பேச்சப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த நிலையில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிற்கிது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ள வந்து இவங்க பேச்சப் ஆகி ஒரு அணியில் நின்று ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கு போய் அங்க சீட் பேரம் பண்ணி இவங்களுக்குன்னு கணிசமான இடத்தெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இந்த சூழல்ல இந்த பிளவுங்கிறது உறுதியாயிடுச்சு. ராமதாஸ் பிரிவு, அன்புமணி பிரிவு அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நிற்கிது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2 இடதுசாரி இயக்கங்கள், இடதுசாரி கட்சிகள் தான் அது. மதிமுக, திராவிட கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் அது திராவிடம்னு இல்லைன்னா கூட அது ஒரு திராவிட கட்சி தான், ஒரு இடதுசாரி திராவிட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இரண்டுமே மதிமுகவாவது வந்து திமுகவில் பிரிஞ்சது, அரசியல் இப்போ வந்து அவங்க தனி கட்சியாக வர வேண்டிய சூழல், தனி கட்சியாக வந்துட்டாங்க, திராவிட இயக்கம் அது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட சாதியினர், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு குரலாக ஒலிக்க உருவான ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து புலவப்பட்டு நிற்கிறது தான் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லோரையும் பேச வைக்குது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி இவ்வளோ தூரம் அக்கறைப்படுறாங்க, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னா, அந்த கட்சி பாட்டாளிகளின் கட்சி, சாதாரண சாமானிய மக்களுடைய கட்சியாக தான் அது பார்க்கப்பட்டது. அது குடும்ப கட்சியாக மாறிச்சு. அவங்க வாரிசு அரசியலுக்கு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு இயக்கமாக வந்து அது நம்மோட இயக்கம் அப்படிங்கிற பார்வை இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. இது வந்து பார்ப்பனர்களுக்கு அல்லது அந்த உயர் சாதிக்காரர்களுக்கு வேணா அந்த கட்சி பற்றிய ஒரு இலக்காரமான மதிப்பீடு இருக்கலாம். ஆனால் பாட்டாளிகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அந்த கட்சி மேலே இப்போ வரைக்கும் ஒரு பரிவு இருக்கு. மதிமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு பரிவு இருக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு. அதனால தான் வந்து மதிமுக பிளவை விட பாட்டாளி மக்கள் கட்சியோட பிளவை வந்து பெருசா மக்கள் வந்து பார்க்குறாங்க. இந்த இருவரும் ஒன்றாக இணைய வாய்ப்பில்லை அப்படின்னு ஆகிட்ட அந்த சூழல்ல இனி தினமும் வந்து இவங்க அறிக்கை விடுறதை விட அழகா வந்து பிரிஞ்சுட்டு 2 இயக்கமாக கூட வந்து தொடர்றது நல்லது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து இந்த கட்சியை நேசித்தவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ களத்தில் இருக்கிற நிதர்சனம். ஏன்னா எவ்வளோக்கு இது வந்து என்ன பெரிய குழப்பம். இன்னைக்கு ராமதாஸ் கூட்டம்னா நாளைக்கு அன்புமணி கூட்டம். இன்னைக்கு இவரு ஒரு அறிக்கை விடுறாருன்னா பதிலுக்கு வந்து அவர் இன்னைக்கு ஒருத்தர் சேர்க்கிறாருன்னா அவர் ஒருத்தர் நீக்கிறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்ன இந்த அளவுக்கு குழப்பம் இல்லை. ஆனா இப்போ மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், அதனுடைய ஆதரவாளர்கள் வந்து இருக்காங்க. இது பெட்டர் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி இயக்கமா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாலே போதுன்ற அளவுக்கு இந்த பிளவு வந்து முத்தி போய் நிக்குது.